திருப்போரூர் அடுத்த காயார் ஊராட்சியில் மின் மாற்றியை மாற்ற லஞ்சம் கேட்ட மின்சார உதவி பொறியாளரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த காயார் ஊராட்சியில் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 6 மணியளவில் காயர் கிராமத்தில் மின் தடை ஏற்பட்டதால் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் குடிநீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் இடையூறுக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து காயார் ஊராட்சி துணைத் தலைவர் ஸ்ரீதர் மாம்பாக்கம் மின்வாரிய உதவி இயக்குநரிடம் கேட்டபோது 20,000 ரூபாய் பணம் கொடுத்தால் உடனடியாக மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட ஊராட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் மாம்பாக்கம் திருப்போரூர் சாலையான காயார் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த காயார் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்தனர். காயாரில் காலையிலேருந்து 6 மணிலேருந்து கரண்ட் கிடையாது. குழந்தை குட்டியெல்லாம் இதோ 12 ஆக போகுது. அதிலேருந்து கொசு கடியில் தாங்க முடியாமல் இருக்குது. எப்படி தான் சார் கரண்ட்டு ஒரு நாளைக்கு 15 வாட்டி நிறுத்துறாங்க சார். தண்ணி பிடிக்க முடியல. காலையில் குழந்தை குட்டியை எப்படி சார்? தூக்கம் இல்லாமல் காற்று இல்லாத வெந்து போய் எல்லாம் அழுவுதுங்க. இது இந்த காயார் ஊராட்சியில் அடிக்கடிக்கு மின்தடை ஏற்படுதுங்க. இதை அடிக்கடிக்கு ஏஐ கிட்ட பேசினாலும் சரி, ஜெய் கிட்ட பேசினாலும் யாருமே ஒரே பதில் சொல்லுங்க. இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து மின் தடைங்க. இதை ஏஐ கிட்ட நான் பலமுறை முறையிட்டேங்க. இது ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம், நான் சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. காலையிலேருந்து பேசினே வந்தேன். அவங்க நான் பண்ணுற மாட்டேன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க. சரி, இருந்தாலும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு பேசினேன். அந்த ஏஐ என்ன சொன்னாங்க, உடனே மின்சாரம் வழங்கினாங்க. நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மை போர்லேருந்து கொண்டு வரது உண்டான தொகையை கொடுன்னு கேட்டாங்க. நான் அதுக்கும் சரிங்க, நான் ஒத்துக்கணுங்க, அந்த தொகையை கொடுக்குன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த தொகை கொடுக்கலனாக்கா 3 நாள் 4 நாள் ப்ரொசீஜராக 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் டிரான்ஸ்ஃபார்ம் அமைக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் மின்சாரம் இல்லாமல் தான் இருக்க முடியும்னு ஏஐயும் சொன்னாங்க.